வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று என்னை பார்க்க ஒரு டாக்டர் வந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, என்னை தத்துவ பேச்சு நிறைய பார்ப்பேங்கிறாரு. அதில் இன்னொரு பையனும் வந்தான். அவனும் நான் தத்துவ பேச்சு நிறைய பார்ப்பேன் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. 2 பேரும் என்ன வருத்தப்பட்டாங்கன்னா, தத்துவ பேச்சில் சில வீடியோக்கள்லாம் 5000க்கு மேலே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த வீடியோவும் 10,000க்கு மேலாம் பெருசாக போகிறதில்ல. அதனால் அதை விட்டுடாதீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருங்கன்னு. நானும் சொன்னேன், எனக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக அது பேசுவேன். இது நான் என்ன நினைக்கிறேனோ அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, ரொம்ப நாள் ஆச்சு சார், நீங்கள் ஹேபிட்டை பற்றியே பேசலை. எனக்கெல்லாம் அது ஊறி போயிடுச்சு. எனக்கு ஒரு கஷ்ட காலத்தில் இருந்தபோது அந்த ஹேபிட்டை பற்றி நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் இந்த ஹேபிட்டை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. இந்த ஹேபிட்டை பற்றி 2-3 புக்கு படிச்சிருக்கேன். அதில் மோஸ்ட் ஃபேமஸ் புக்கு இப்போ தமிழாக்கம் பண்ணி வந்திருக்கு. அது பேர் அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு. ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அது ரொம்ப ஃபேபுலஸ் புக்கு. அந்த புக்கில் ஒரு பர்டிகுலர் கதை பற்றி அவர் பேசுகிறாரு. அந்த பாயிண்ட்டை பற்றி பேசுகிறேன். இந்த ஹேபிட்டுங்கிறது இது பிஜே ஃபாகுங்கிறவர் ஸ்டான்ஃபோர்ட் ப்ரொஃபஸர் ஒருத்தர் ரிசர்ச்சே பண்ணியிருக்கார். இந்த டைனி ஹேபிட்ஸ்னு அவரோட பேர். இந்த அட்டாமிக் ஹேபிட்டில் என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஹேபிட்டை நீங்கள் டெலிபரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வேறு வழி இல்லாமல் அது ஒரு பழக்கமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அது நான் ட்ரை பண்ணி எனக்கு நிஜமாகவே பழக்கமாக நான் போன 2 ஹேபிட்டு. ஒன்று கார்த்தால 2 இங்கிலீஷ் பசில் ஆடுறது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. அது என்னென்னா, அது என்னோடய இங்கிலீஷ் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் என்னோடய பிரெயின் கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறதையும் அதை டெஸ்ட் பண்ணணும். கார்த்தால எழுந்தோடனே அதை விளையாடலைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. அது நான் ஜேம்ஸ் கிளியரை பார்த்து கற்றுக்கிட்ட ஹேபிட். அது ரொட்டீனாக மாறிடுச்சு. எப்போ மிஸ் பண்ணுவேன்னா, ஏதாவது நான் ஊரை விட்டு போயிட்டேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா ஞாபகம் இல்லாமல் என்றைக்காவது மிஸ் ஆனால் உண்டு. என் வீட்டில் இருந்தேன்னா அந்த கேம்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இது ஒரு இது. அதே மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ப்ரீதிங் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னொரு ஹேபிட். அதையும் நான் விடவே மாட்டேன். அதோட ஸ்ட்ரெச் போயிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டா ஏதாவது மிஸ் பண்ணாலே பெரிய விஷயம். இந்த 2 ஹேபிட்டையும் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஒரு கதை இருக்குது. அது வரும். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். அவன் ஃப்ரெண்டு ஒரு 100 பவுண்டு லூஸ் பண்ணணும் ஒரு 6 வருஷத்துலன்னு டிசைட் பண்ணிட்டான். 100 பவுண்டுங்கிறது ஒரு 45 கிலோ. அதுக்கு அவன் என்ன பண்ணான், ஒன்று வாயை கட்டணும், 2வது ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டான். ஆனால் ஜிம்முக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஜிம்முக்கு போனப்போ நான் தினேஷ் ட்ரெயினரை வர வச்சிடுறது. ஒரு வாரத்துக்கு 4 வாட்டி தினேஷ் எப்படியாவது பிடிச்சி கூட்டின்னு உக்காத்தி வச்சு பண்ண வைக்கணுங்கிறது நம்மளோட ஹேபிட். இது எப்படி டெவலப் பண்ணணுன்னா, அவன் என்ன பண்ணான்னா, அந்த ஃப்ரெண்டு காரை எடுத்துன்னு ஜிம்முக்கு போவான். அந்த அப்ஜெக்ட் போய் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. 6 மாதம் அப்ஜெக்டே ஜிம்முக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ட்ரெட்மில்ல 2 நிமிஷம் ஓடிட்டு திரும்பி வருது. முதல்ல 6 மாதம் அதையே பண்ணிட்டான். என்ன ஆனாலும் சரி, ஒரு டேயில் ஒரு சமயத்தில் அதில் ஓடி போய் ஜிம்மில் ஓடிட்டு திரும்பி வர்றதுங்கிறது அவனோட ஹேபிட்டாக இருந்தது. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. அந்த ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்கிறான், 10 வருஷம் கழித்து அவன் 120 பவுண்ட் லூஸ் பண்ணிட்டான்னு. ஏன்னா 2 4 ஆச்சு, 4 6 ஆச்சு. அந்த ஜிம்முக்கு போகணுங்கிறது ஒரு கம்பல்ஷனாக ஆகிடுச்சு. கார்த்தால பல் தேய்க்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ கார்த்தால உங்களை யாரும் பல் தேயின்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் பாத்ரூம் போகணும்னு சொல்கிறது இல்லை. குடின்னு யாரும் சொல்கிறது இல்லை. எங்கே போனாலும் குளிக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் குளிச்சிடுவோம். எவ்வளோ கார்த்தால 3 மணிக்கு ஃப்ளைட்டு போனாலும் பல்ல தேய்ப்போம், குடிப்போம், காஃபி குடிப்போம். அந்த காஃபியும் ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. அப்போது நம்மளுக்கு ஏன் அது ஒரு ஹேபிட்டாக எப்படி மாறும் அப்படிங்கிறது இது தான் நான் சொல்கிறேன். பல் தேய்க்கிற ஹேபிட்டு சின்ன வயசுலேயும் டெய்லி தேய்க்கிறதுனால பல் தேய்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. குளிக்கிறது டெய்லி ஹேபிட்னால குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணணுன்னா
இப்போ புக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நிமிஷமாவது புக்கு படிங்க. இப்போ நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு 2 பேஜாவது எழுதணும்னு. ஏன்னா நடுவில் ஒரு 3 புஸ்தகம் எழுதிட்டு ரொம்ப நாளைக்கு புஸ்தகம் எழுதாமல் விட்டேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் என்னை குத்தி கொடாய்ஞ்சு போன வருஷம் எழுத ஆரம்பித்தேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிருப்பேன். செப்டம்பர் இல்லாட்டி அக்டோபர் எழுத ஆரம்பிச்சிருப்பேன். டெய்லி ஒரு டெஃபினட்டாக ஒரு 300 வார்த்தையாவது எழுதணும், ஒரு 500 வார்த்தையாவது எழுதணும். அது மெதுவாக 1000 வார்த்தை ஆகிடுச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 1000 வார்த்தை எழுதாமல் என்ன எழுதுகிறோம், எதுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. 1000 வார்த்தை எழுதியே ஆகணுங்கிறது எழுத ஆரம்பித்து ஒரு புஸ்தகத்தையும் எழுதி முடிச்சிட்டேன். இன்ஃபேக்ட்டு டைட்டில் என்ன வைக்கிறான்னு ஆல்பனோட பேசிகிட்டு இருந்தபோது 2-3 நாள் பேசிகிட்டே இருந்தேன். சடனாக எனக்கு தோணித்து, இதுதான் சொல்கிறேன், ஹேபிட்னால் எப்படி யூஸ் ஆகணும், ஃப்ரீ மணி அப்படிங்கிற டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஃப்ரீ மணி, வை மணி இஸ் ஃப்ரீ அப்படிங்கிற டைட்டிலில் புஸ்தகம் வந்துடும். இனிமேல் அது ஆல்பன் கையில் இருக்குது. நான் எழுதி கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, கிறுக்கி கொடுத்தாச்சு. அதை கிறுக்கி கொடுத்ததை டைப் அடித்து, ஏன்னா நம்மளால் டைப் அடிக்க முடியாது, அதனால் எழுதணும். எழுதரிச்ச கையெழுத்து தலையெழுத்து மாதிரி இருக்கும். அந்த தலையெழுத்து அவன் டைப் அடித்து அதை கிராமர்லியில் ஓட்டி ஸ்பெல்லிங் செக் பண்ணி கொஞ்சம் நியூமரிக்கல்ஸ்லாம் இந்த இடத்துல ஃபில்லப் நியூமரிக்கல்ஸ்னு எழுதியிருப்பேன். அந்த நியூமரிக்கல்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணி பண்ணுறதுக்கு 40 days ஆகும் சார் அப்படின்னு சொன்னான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விளையாட்டா தினம் ஒரு 1000-1500 வார்த்தை எழுதினது போன வாரம் 15ஆம் தேதி கரெக்டாக அது 45,000 வார்த்தை வந்துருச்சு. இதுக்கு மேலே அந்த இன்னும் எழுதத்துக்கு இருந்தது. இல்லைப்பா 45,000 போகும் அப்படின்னு சொல்லிட்டான் ஆல்பின். ஸோ அந்த 45,000 வேர்டில் அதை முடிச்சிட்டோம். அதை பற்றி நான் எப்போ பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டாக்டர் நேற்று என்னை கேட்டோன்னா டெஃபினட்டாக இதை பேசணும்னு தோணிட்டு, அதே சமயத்தில் ஜேம்ஸ் கிளியரை பற்றியும் நான் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் கேட்டோன்னே டாக்டரும் கேட்க, இந்த ஹேபிட் பண்ணுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் டெய்லி இது மாதிரி பண்ணிங்கன்னா என்னார்மஸ் ரிசல்ட் வருங்கிறது என் நம்பிக்கை. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், ஒரு புஸ்தகமும் ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.